Hello everyone, welcome to our channel. In the video la chapter 5 continuity and differentiability la example 4 வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது exercise 5.1 ல நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்ட்லாம் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து எக்ஸசைஸ்க்கு வந்து போவோம். ஸோ எக்ஸாம்பிள் 4ல show that the function f given by f of x equal to, so x is not equal to 0 அப்படின்னும் போது x cube plus 3 and x is equal to 0 அப்படின்னும் போது it is 1, function value is 1, is not continuous at x is equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே x not equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ x not equal to 0 அப்படின்னா it may be x less than or greater than 0. நாட் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸோட வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கலாம், அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கலாம், இல்லாட்டினா லெஸ் தேன் ஜீரோ நெகட்டிவ் வேல்யூஸாக வந்து இருக்கலாம். ஸோ அப்போது ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எல்ஹெச்எல், ஸோ லிமிட் x tends to 0 minus, அதாவது x வேல்யூ லெஸ் தேன் ஜீரோக்கு வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ f of x equal to லிமிட் x tends to 0 minus f of x வேல்யூ வந்து என்னவா இருக்கும், x less than 0க்கு x cube plus 3 வந்து இருக்கும். ஸோ x cube plus 3, அப்போது வந்து xோட பிளேஸில் நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது 0 the whole cube plus 3 which is 3. and RHL, so limit x tends to 0 plus f of x equal to limit x tends to 0 plus, அப்போது xோட பிளேஸில் நம்ம என்ன போடணும், நம்ம 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 0 cube plus 3 which will be 3 again. ஸோ அப்போ x is equal to 0க்கு and f of 0 value is 1. ஸோ இந்த கண்டிஷன் படி என்னவா இருக்குது, LHL equal to RHL but not equal to f of 0. ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு கண்டினியூஸ் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துப்போம், LHL RHL and f of x வந்து எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ the limit will exist. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா limit x tends to 0 f of x is not equal to f of 0. Hence f of x is not continuous at x is equal to 0. ஸோ இதோட வந்து எக்ஸாம்பிள் 4 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 5 வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 5ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக் த பாயிண்ட்ஸ் வேர் த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது இட் வில் பி எ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே, கே வில் பி சம் கான்ஸ்டன்ட். Example 5, check the points where the constant function f of x equal to k is continuous அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. the points where the constant function f of x is equal to k அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார் எனி ரியல் நம்பர் வேல்யூ இட் வில் பி எ கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதாவது எந்த ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அது கான்ஸ்டண்ட்டாக கே தான் வந்து இருக்குமே. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா the function is defined at all real number and all real number equals to k. அதாவது எந்த ரியல் நம்பர் எடுத்தாலுமே that value will be equal to k தான். அண்ட் இங்கே வந்து புக்கில் என்ன எடுத்திருக்காங்கன்னா சின்னு வந்து ஒரு ரியல் நம்பர்னு எடுத்திருக்காங்க. ஸோ லெட் சி பி ஏ ரியல் நம்பர்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வேறு எதனா வேறு எதனா வேல்யூ கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே புக்கில் வந்து அவங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா சின்னு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ லெட் சி பி அ ரியல் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து LHL வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ லிமிட்
x tends to c minus. So f of x, this will be equal to limit x tends to c minus f of x வந்து என்னவா இருக்கும், k தான் வந்து இருக்கும். எந்த c வேல்யூ எடுத்தாலுமே it will be k. So the answer will be k. And RHL, அப்போது limit x tends to c plus, ஏன்னா ரியல் நம்பர் வந்து நம்ம cன்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து RHL, ஸோ that will be f of x. ஸோ என்ன f of x அப்படின்றது k வேல்யூ தான். இதில் வந்து எது கான்ஸ்டன்ட் டேர்ம், இதில் வந்து நம்ம எதுவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறது இல்லை, எக்ஸ் டேர்ம் எதுவுமே வந்து இல்லை. ஸோ அப்போது limit x tends to c plus k, f of x இருக்கிற பிளேஸில் k, அப்போ ஆன்சரும் வந்து k தான் வந்து இருக்கும். அண்ட் f of x will be equal to k. ஸோ அப்போது நம்மளுக்கு கண்டிஷன் படி நம்மளுக்கு என்னவா இருக்குது, LHL equal to RHL equal to f of, ஸோ f of cயுமே வந்து நம்மளுக்கு k தான் வந்து வரும். ஸோ f of c, ஸோ இது எல்லாமே வந்து சேமாக இருக்குது. ஸோ therefore the function f is continuous அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதான் வந்து 5th சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 6, prove that the identity function on real numbers given by f of x is equal to x is continuous at every real number அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to x is defined for every real number இந்த பாயிண்ட். அப்போ இதோட மீனிங் வந்து என்னது, x will belong to the domain R, அது ரியல் நம்பர் வேல்யூஸ், x வந்து எந்த ரியல் நம்பர் வேல்யூ இதோட எலமெண்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து நம்ம cனே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போனா let c is a real number and it belongs to the domain, அதாவது இந்த டொமைனில் தான் வந்து நம்ம வந்து சின்னு ஒரு ரியல் நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ சி அப்படின்ற இந்த ரியல் நம்பர் வந்து இட் பிலாங்ஸ் டு திஸ் டொமைன். ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு என்ன வரும், சி பிலாங்ஸ் டு ஆர்னும் வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ LHL வந்து எழுதலாம், LHL equal to limit x tends to c minus f of x. ஸோ அப்போது limit x tends to c minus x வந்து வரும், this is equal to c. அண்ட் அதே மாதிரி RHL, ஸோ limit x tends to c plus f of x equal to limit x tends to c plus x. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன வரும், இங்கேயும் வந்து அதே c தான் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் f of c will be c again. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு LHL equal to R, HL equal to f of c. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சேமாக இருக்குது. ஸோ இட் இஸ் கண்டினியூஸ். ஸோ limit x tends to c, f of x is equal to f of c. ஸோ therefore வந்து நம்ம என்ன சொல்லலாம், f of x equal to x is continuous at every real number அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ டெஃபினிஷன் 2 வந்து பார்க்கலாம். ரியல் ஃபங்க்ஷன் f is said to be continuous if it is continuous at every point in the domain of f அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் f இது வந்து கண்டினியூஸ்னு சொல்கிறாங்க எப்போனா அந்த டொமைனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இருந்துச்சு அப்படின்னா then the function is said to be continuous if it is continuous at every point, அந்த டொமைனில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்து எடுத்திருக்கோம், a, b அப்படின்ற ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதும் போது நம்மளுக்கு வந்து தெரியும் இது என்னது, திஸ் இன்க்ளூட்ஸ் a and b அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா என்ன, நம்ம வந்து எப்படி வந்து இட் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ f of, so limit x tends to a minus f of x is equal to limit
x tends to a plus f of x is equal to f of a. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது a and b, ஸோ இந்த ஃபங்க்ஷன் இது வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா அப்போ வந்து என்னவா இருக்கணும், இட் நீட்ஸ் டு பி கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ரியல் ஃபங்க்ஷன் எஃப் இது வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் இந்த டெஃபினேஷன் படி அப்போ இங்கே நான் வந்து என்ன எடுத்திருக்கேன், ஏ கமா பின்னு வந்து எடுத்திருக்கேன். அப்போது இட் ஷுட் பி கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் இன் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் நடுப்புற இருக்கிற எல்லா பாயிண்ட்லேயுமே இட் நீட்ஸ் டு பி கண்டினியூஸ் இன்க்ளூடிங் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. இந்த பாயிண்ட்டும் சரி இந்த பாயிண்ட்டும் சரி, ஏ பாயிண்ட்டு பி ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கே ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எஃப் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும் அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் பிட் இன் த டொமைன். எஃப்போட டொமைனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே கண்டினியூஸாக இருக்கணும். அப்போ தான் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் செட் டு பி கண்டினியூஸ். ஸோ அப்போது இங்கே ஃபஸ்ட்டு என்ன வரும், இங்கே வந்து ஏன்னு வந்து இருக்குது. ஸோ ஏயோட ரைட் ஹேண்ட் லிமிட், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், அதாவது ஆர்ஹெச்எல் எல்ஹெச்எல். ஸோ இப்போ இதுலேருந்து பி வரைக்கும் தான் இன்க்ளூடட். அப்போனா இங்கே வந்து என்ன வரும், எல்லா ப்ளஸ் வேல்யூஸும் இங்கே வரும், நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் இங்கே வரும். ஆனால் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் நம்மளோட இந்த டொமைன்குள்ளே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம எழுத மாட்டோம். ஸோ லிமிட் x tends to a plus f of x is equal to f of aன்னு வரும். ஸோ திஸ் இஸ் இன்க்ளூடட். ஏன்னா இந்த ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் வரைக்கும் தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இன்க்ளூடடும். ஸோ இதே லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டோம்னா திஸ் இஸ் மீனிங்லெஸ். ஏன்னா நம்ம எழுதிட்டோம் ஏற்கனவே க்ளோஸ்ட் இன்டர்வல் பிட்வீன் ஏ அண்ட் பி, அதாவது ஏக்கும் பிக்கும் நடுப்புற பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இன்க்ளூடட். ஸோ திஸ் இஸ் மீனிங்லெஸ். இப்போ அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் எடுத்துக்கும் போது பி பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போது இதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இதோட ரைட் ஹேண்ட் லிமிட் இது. ஸோ அப்போது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இந்த டொமைன்குள்ளே வந்துடுது, ஆனால் ரைட் ஹேண்ட் லிமிட் டொமைன்குள்ளே வரல. ஸோ அப்போனா இது வந்து எஃப் ஆஃப் பின்னு வந்து நம்ம எழுதலாம். ஆனால் இதே லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பி ப்ளஸ்ஸுக்கு நம்ம இங்கே எதுவுமே எழுத முடியாது. திஸ் இஸ் மீனிங்லெஸ் அகெயின். ஸோ அப்போது இது ரெண்டுத்தையும் எடுத்துக்க, அப்போ இதையும் மட்டும்தான் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அப்போது இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதும் போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் லிமிட் x tends to b minus f of x. இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது this does not make sense. நம்மளுக்கு வந்து எப்போ வந்து கண்டினியூஸ்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரணும். a மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் f of a, it all should be equal. ஆனால் இங்கே வந்து இது வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லை. அதாவது இங்கே வந்து எக்ஸ் டென்ஸ் டு ஏ ப்ளஸ் இங்கே எக்ஸ் டென்ஸ் டு பி மைனஸ்னு வந்து இருக்குது. ஸோ திஸ் டஸ் நாட் மேக் சென்ஸ். ஸோ அப்போ டெஃபினிஷன் படி நம்ம என்ன எழுதலாம்னா எஃப் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் வந்து டிஃபைன் ஆகிருந்தது அப்படின்னா அந்த பாயிண்டில் இட் இஸ் கண்டினியூஸ். அதே மாதிரி எஃப்போட டொமைன் வந்து சிங்கிள்டன் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா எஃப் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இது எப்படி எழுதுவோம், ஸோ எஃப் இஸ் டிஃபைன்ட் ஒன்லி அட் ஒன் பாயிண்ட், இட் இஸ் கண்டினியூஸ் தேர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், எஃப்போட டொமைன் வந்து ஒரு சிங்கிள்டன் செட்டாக இருந்துச்சுன்னா எஃப் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் வந்து மீனிங்.
சிங்கிள்டன் ஃபங்க்ஷன்னா சிங்கிள்டன்னா என்னது? சிங்கிள்டன் செட்னா ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் வந்து இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டொமைன் வந்து என்னவாக இருக்கும்? டொமைனில் 0 மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ அப்போனா வந்து எஃப் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். டொமைன் ஆஃப் எஃப் இஸ் அ singleton, then f is a continuous function. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 7 வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 7ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 11th வந்து பார்த்துருப்போம் இந்த கிராஃப். ஸோ this is x is equal to 0 point and y will be equal to f of x will be equal to modulus of x. ஸோ இது வந்து நம்ம எப்படி இப்போ சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ f of x is equal to modulus of x. ஸோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? it will be x when x is greater than 0 and it will be 0 when x is equal to 0 and minus x when x is less than 0. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் 3ல் கூட பார்த்துருந்தோம் எஃப் வந்து கண்டினியூஸ் எங்கே அட் பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது. ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அண்ட் லெஸ் தேன் 0, அதாவது நம்ம ஃபார் ஆல் ரியல் நம்பர் வேல்யூஸும் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ கேஸ் 1 எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ LHL லிமிட் x tends to 0 minus f of x is equal to limit x tends to 0 minus. ஸோ 0 மைனஸ் அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன வரும்? லெஸ் தேன் 0 வேல்யூஸ் வந்து வரும். ஸோ மைனஸ் எக்ஸு. ஸோ இட் வில் பி மைனஸ் 0 0 அண்ட் RHL. ஸோ திஸ் இஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ். ஸோ அப்போ வந்து எக்ஸ் வரும் விச் இஸ் 0 அகெயின் அண்ட் எஃப் ஆஃப் 0 வில் பி 0. ஸோ அப்போ LHL ஈக்குவல் டு RHL ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0. ஸோ வந்து திஸ் இஸ் கண்டினியூஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேஸ் 2 வந்து பார்க்குறோம். ஸோ கேஸ் 2ல் எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் 0 கண்டிஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சியை வந்து நம்ம வந்து ஒரு ரியல் நம்பராக இட் மே பி எனி ரியல் நம்பர். ஸோ சி வந்து ஒரு ரியல் நம்பராக வந்து நம்ம அசியூம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ லெட் சி பி அ ரியல் நம்பர் such that அப்போனா என்ன அர்த்தம்? இங்கே வந்து C வேல்யூ இட் இஸ் கிரேட்டர் தேன் 0 கண்டிஷனில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ C இஸ் கிரேட்டர் தேன் 0 கண்டிஷன். ஸோ அப்போ லிமிட் LHL பார்ட் லிமிட் x tends to C minus. ஸோ f of x is equal to limit x tends to C minus. ஸோ இது வந்து என்னது? சி கிரேட்டர் தேன் 0, அதாவது வந்து கிரேட்டர் வேல்யூஸ் ஆஃப் 0. ஸோ கிரேட்டர் வேல்யூஸ் ஆஃப் 0க்கு வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன்? இட் இஸ் எக்ஸ். ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு இங்கே எக்ஸ் தான் வரும் விச் இஸ் சி அண்ட் RHL லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி ப்ளஸ் வரும் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ அப்போ வந்து தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது சிக்கு கிரேட்டர் தேன் 0 வேல்யூஸு. ஸோ அப்போ சி வந்து 0வோட கிரேட்டராக இருக்குது, அதாவது எல்லா பாசிட்டிவ் வேல்யூஸும் வரும். ஸோ இதில் வந்து சி ப்ளஸ், அதாவது வந்து RHL சைடு, இந்த பாசிட்டிவ் வேல்யூஸில் RHL சைடு. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி ப்ளஸ், இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ் தான் வந்து இங்கேயும் வரும், ஏன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் கிரேட்டர் தேன் 0 வேல்யூஸ் தான் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து ரெண்டுமே வந்து எக்ஸ் தான் வரும். ஸோ திஸ் வில் பி சி அண்ட் எஃப் ஆஃப் சி will be equal to C. ஸோ அப்போ LHL equal to RHL equal to f of C.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் 3 வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கேஸ் 3ல வந்து எக்ஸ் வேல்யூ லெஸ் தேன் 0. ஸோ இங்கேயுமே வந்து let C be a real number and C is less than 0. அதாவது எல்லா நெகட்டிவ் வேல்யூஸும் வரும். இங்கே நெகட்டிவ் வேல்யூஸ்னால் நம்ம இங்கே என்ன வரும் மைனஸ் எக்ஸ்னு வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போது LHL this is equal to limit x tends to C minus f of x is equal to limit x tends to C minus x வரும். So it will be minus C and RHL limit x tends to C plus f of x. ஸோ எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ் தான். C வந்து ரியல் நம்பர், ஆனால் எல்லாமே வந்து நெகட்டிவ் வேல்யூஸாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ தட் மேபி, அதாவது இப்போ இங்கே இது வந்து C வந்து இங்கே இருக்குது. ஸோ C வந்து என்னது, இட் இஸ் லெஸ் தேன் 0 வேல்யூஸ். 0வோட லெஸ்ஸராக இருக்கிற எல்லா வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே. ஸோ அப்போது இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் தான் வந்து திருப்பியும் வரும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் சி அண்ட் எஃப் ஆஃப் சி வில் பி ஈக்குவல் டு மைனஸ் சி. ஸோ LHL ஈக்குவல் டு RHL ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. ஸோ திஸ் இஸ் ஃபார் சி லெஸ் தேன் 0. திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி. எல்லாமே வந்து this is minus C. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன எழுதலாம், ஸோ f of x is continuous at C and C is less than 0. இங்கேயும் வந்து அதே தான், f of x is continuous at C and C value is greater than 0 வந்து வரும். f of x is continuous and at C and C is greater than 0. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், f of x is continuous at all points அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். therefore f of x is continuous all points. ஏன்னா எல்லா பாசிட்டிவ் ரியல் நம்பர் வேல்யூஸ்லேயுமே இட் இஸ் கண்டினியூஸ், எல்லா நெகட்டிவ் ரியல் நம்பர் வேல்யூஸ்லேயுமே வந்து இட் இஸ் கண்டினியூஸ் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இதுலேயுமே வந்து இட் இஸ் கண்டினியூஸ். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.